சனாதன தர்மத்தை ரொம்ப கொச்சப்படுத்துகிறாங்க. இதுக்கு என்ன ஒரு பிரச்சனைனாக்கா, அந்த இந்து தர்மத்தை கடைப்பிடிக்கிறவங்களோ சனாதன தர்மத்தை கடைப்பிடிக்கிறவங்களுக்கோ ஒரு சூடு சொரணை, எப்படி சொல்கிறது, ஒரு வேகம் இல்லை. ஏன் இல்லைன்னு சொல்லி கேட்டால், அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, நாக்கு மேலே பல்ல போட்டு வைணவம், சைவம், கௌமாரம் எல்லாத்தையுமே கொச்சப்படுத்துகிறாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி கவசத்தை ஒருத்தன் ரொம்ப கேவலமாக பேசினான். அதுக்கப்புறம் ஒருத்தன் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த சிலைகள் எல்லாம் ஆபாசமாக இருக்குது அப்படின்னா. அப்புறம் இதெல்லாம் எங்கே போய் பேசுகிறான்னா, மாற்று மதத்திலேருந்து பேசுகிறானுங்க. நல்லவன் என்ன பண்ணுனாக்கா, மாற்று மதத்தில் போய் பேசாடா, நீயும் அதே மதத்தில் தான் பிறந்திருக்கிற. எல்லாருமே ஆதியில் பார்த்தனாக்கா இந்துக்களாக இருந்துதான் நீ மதம் மாறி போயிருக்கலாம், இல்லைனா தீக்கால போய் சேர்ந்துருக்கலாம். ஆனால் என்றைக்குமே தயவு செய்து ஒரு மதத்தை இழிவுபடுத்துறது ரொம்ப ரொம்ப தவறு. ஒவ்வொருத்தனுடைய நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை தயவு செய்து யாரும் புண்படுத்தாதீங்க. இதனுடைய விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும். இப்போ தெரியாது, நீ சாகும்போது நீ யாரையும் கூப்பிட முடியாது. அம்மா அப்பாவை கூப்பிட, என்ன செத்து போனவங்க தான் உனக்கு கடவுள் கிடையாதுன்னு சொல்லிட்டியே, அம்மா அப்பாவை கூட முடியாது. சாகும்போது ரண வேதனை அனுபவிப்பேன். ஒரு நெஞ்சு வலியிலையோ இல்லைனாக்கா கண்ணு தெரியாமையோ. அதாவது எதுக்கு ஆண்டவன் முதிர்ச்சியில் இவ்வளோ வேதனையை கொடுக்கான்னா, செஞ்ச கர்மாவை போகிற நீ முதிர்ச்சியில் தான் நீ தொலைக்க முடியும். அப்படி முதிர்ச்சியில் உனக்கு அந்த வேதனையை கொடுக்கும்போது நீ பேசின பற்றியா பேச்சு, அந்த கடவுளை பேசினது, அந்த கடவுளை திட்டினது, இதெல்லாம் நீ சாகும்போது அந்த ரணத்தை உனக்கு அவன் கொடுப்பான், அந்த சித்திரவதையை கொடுப்பான். நீ மேலே போய் மறுஜன்மத்தில் போய் நம்ம சொர்க்கம் கிடைக்குமா நரகம் கிடைக்குமா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போதே உனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடுத்துருவான். தயவுசெய்து இந்து மதத்தை தயவு செய்து, இந்து மதம் இல்லை, எந்த ஒரு புத்த மதமாக இருக்கட்டும், இல்லைனா சைவ மதமாக இருக்கட்டும், இல்லை வைணவமாக இருக்கட்டும், இல்லை தெய்வமே இல்லைன்னு சொல்கிறானே, அது அவனை கூட நீ கேவலமாக பேசாதன்னு சொல்கிறேன். இல்லைன்னு சொல்கிறது அவனுடைய உரிமை, இருக்குன்னு சொல்கிறது அவனுடைய உரிமை. தயவு செய்து ஒரு மதத்தை, ஒரு சமூகத்தையோ ஒரு மதத்தையோ ஒரு நம்பிக்கையையோ நீங்கள் தயவு செய்து கெடுத்து பேசாதீங்க. இதுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய அந்த ஒரு இந்து சமுதாயமாக இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும், இன்றைக்கி கோயிலெலாம் ஈஸியாக உடைச்சிட்றாங்க. கோயிலை ஈஸியாக உடைச்சிட்றாங்க. ஒரு பிள்ளையார் கோயிலில் ரோட்டில் அந்த பிள்ளையார் கோயிலை உடைச்சிட்றாங்க. ஆனால் ரோட்டில் இருக்க தர்கா அப்படி தான் இருக்குது, ரோட்டில் இருக்க குருசு அப்படி தான் இருக்குது. ஆனால் விநாயகர், மாரியம்மன் கோயில் எல்லாத்தையும் இடிக்கிறாங்க. அதுவும் இந்த திமுக ஆட்சியில் தான் ரொம்ப பண்ணுறாங்க. அது இந்த திமுக கட்சியில் தான் எல்லாருமே பார்த்திங்கனாக்கா கடவுளை